ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயோத்தியா ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க அயோத்தியா கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அயோத்தியா கோவிலுக்கு எப்போ போகிறது, எப்படி போகிறது, அப்புறம் அயோத்தியா ஊரில் வேறு என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், கம்ப்ளீட் டூர் பிளான் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபியூச்சரில் அயோத்தியா போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே உடனே கிளம்பிடலாம். அந்த அளவுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அயோத்தியாவுக்கு எப்படி போகணும் அப்படின்றது, ஃப்ளைட்டில் போகலாமா, ட்ரெயினில் போகலாமா, பஸ்ஸில் போகலாமா, இல்லை ஓன் வெஹிக்கிளில் போகலாமா, எல்லா ஆப்ஷன்ஸை பற்றியும் நான் வந்து வீடியோ கடைசியில் நான் சொல்லிடுறேன், அலாங் வித் த பட்ஜெட். இப்போ நம்ம வந்து அயோத்தியாவுக்கு போனோம் அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு டூர் பிளானை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். அயோத்தியாவுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மார்னிங்கே நம்ம சுற்றி பார்த்தோம்னா ஈவினிங்குள்ளே நம்ம வந்து உள்ளுத்தையும் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா அனுமான் கடி அப்படின்னு சொல்லி ஒரு அனுமார் கோவில் இருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இந்த ராமர் ஜென்மபூமி புதுசாக ரீசெண்டாக வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் ஓப்பன் பண்ணார் இல்லைங்களா, இனாகிரேட் பண்ணார் இல்லைங்களா, அந்த கோவிலுக்கு ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோவில் இருக்கு. சின்ன குன்று மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கு. ஒரு 76 படிக்கட்டு இருக்கு. அது ஏறி போனால் தான் இந்த கோவிலுக்கு போக முடியும். போகிற வழியே பார்த்தீங்கன்னா நம்ம நிஜமான அனுமார்கள்லாம் நிறைய நம்ம கூடவே வந்து நமக்கு பாதுகாப்பாக வருவாங்க. அந்த மலையில ஏறி போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு அனுமார் கோவில் இருக்கு. இந்த கோவில் எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த ராமாயண போர்லாம் முடிஞ்சு ராமர், சீதை, லக்ஷ்மணன் எல்லாரும் வரச்சு அனுமாரை வந்து அவங்க கூட வந்துட்டாராம். அவர் எங்க இருந்தார் அப்படின்னா இந்த மலைக்கு மேல ஒரு குகை இருந்துட்டா அந்த குகையில் தான் இருந்து இந்த ஊரே அயோத்தியா ஊரே வந்து காப்பாத்தி இருந்தாராம். ஸோ அது நினைவா அதே இடத்துல வந்து இந்த கோவிலும் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலுக்கு நீங்க போகணும் அப்படின்னா மார்னிங் 6 o'clock 7 o'clock குள்ளே நீங்க வந்து போயிட்டு வந்து பெஸ்டான டைம். ஏன்னா அதுக்கப்புறமா கூட்டம் ரொம்ப அதிகமாயிடும். சில நேரத்தில் ஒரு 3 hours 4 hours இந்த கோவிலில் டைம் எடுக்கும். அதெல்லாமும் நடந்திருக்கு. ரெண்டாவது டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே இந்த கோவிலில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த கோவிலை பார்த்து முடிச்சுட்டு வரதுக்கு உங்களுக்கு ஒரு 1 hourக்குள்ள நீங்க வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஒரு 7 o'clock நீங்க போனீங்கன்னா 8:30 நீங்க கீழே இறங்கி வந்துடலாம். கீழே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். அங்க உங்க பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்க வந்து முடிச்சிருங்க. இதுக்கப்புறமா நம்ம எங்க போக போறோம்னா இந்த அனுமான்கடி டெம்பிள் பக்கத்திலே இருக்கிற ராம ஜென்மபூமி கோவில் தான். காசி விஸ்வநாதர் கோவில வந்து காசி விஸ்வநாதர் காரிடர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே எல்லா ஃபெசிலிட்டிஸோட கட்டியிருக்காங்க இல்லைங்களா, அதே மாதிரி இங்க அயோத்தியால ராம ஜென்மபூமி காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல டெவலப் பண்ண போறாங்க. 2025 26 ஆயிடும் அது முடியறதுக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதட்சணம் பண்றதுக்காக கீழ் கிரவுண்ட் ஃப்ளோர்ல பிரதட்சணம் பண்ணலாம். இந்த கோவிலே பாத்தீங்கன்னா ஒரு எலிவேட்டடா ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கும். ராமர் சிலையை போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி போய் பார்த்துட்டு திருப்பி இறங்கி கீழே வந்து நம்ம வந்து சுற்றி கோவிலை சுற்றி வந்துடலாம். இது வரைக்கும் தான் ஃபெசிலிட்டிஸ் இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் நமக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து பார்க்கிங்லாம் வரப்போகுது, உள்ளுக்குள்ளேயே ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வரப்போகுது, தங்குற வசதி வரப்போகுது, பெரிய கார்டன் வரப்போகுது. ஒரு நாளைக்கு 1,50,000 டிவோட்டீஸ் வந்து அங்கே வரத்துக்கான ஒரு கெப்பாசிட்டியும் டெவலப் பண்ண போகிறாங்க. 3 வேளையும் ஃப்ரீயாக அன்னதானம் பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம வந்து ஃபியூச்சரில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதை தவிர இந்த கோவில்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த அயோத்தியா பைபாஸ்க்கு பக்கத்தில் நவ்யா அயோத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு டவுன்ஷிப் மாதிரி கிரியேட் பண்றாங்க. அந்த இடத்துல லக்ஸுரி காட்டேஜஸ், ஹோட்டல்ஸ் இதெல்லாம் வரப்போகுது. நம்ம தங்கறதுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அங்கே நம்ம தங்கிட்டு கோவில் பார்க்கணும் அப்படின்னா அயோத்தியா கோவிலுக்கு இங்கே ஷட்டில் சர்வீஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. போய் பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம். இந்த கோவிலோட டைமிங்ஸ் மார்னிங் 6 ஒரு மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. திருப்பி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய டைம் இருக்கு. நம்ம வந்து ரிலாக்ஸாக போய் பார்த்துட்டு வரலாம். ஒரு 10 o'clock நம்ம இந்த ராமர் கோவிலை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எங்க போக போறோம்னா தசரத மஹால் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. இது வந்து அந்த அனுமான் கடி அதுக்கிட்டே அந்த டெம்பிள் கிட்டே தான் இந்த தசரத மஹாலும் இருக்கு. இந்த தசரத மஹால் என்னன்னா தசரதோடைய அவர் வாழச்ச அவருடைய வீடாம். இது கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும் பார்க்கறதுக்கு. நல்லா பெயிண்ட் பண்ணி ரெனோவேட் பண்ணி சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்க எப்போ போனாலும் இந்த இடத்துல ஏதோ ஒரு பாட்டு பஜனை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பாடிட்டு இருப்பாங்க, பஜனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே செலிப்ரேஷனா இருக்கும். இந்த இடம்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதையும் நீங்க வந்து பார்த்துட்டு வாங்க. அங்க வந்து அந்த வால் பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா அதையும் பாருங்க. தசரத மஹால் பக்கத்திலேயே கனக் பவன் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கும் நம்ம வந்து போகலாம். இந்த இடத்துல வந்து ராமர் சீதாவுடைய கோவில் இருக்கு. இந்த கனக் பவன் ஏன் கட்டியிருக்காங்க அப்படின்னா ராமரும் சீதாவும் அவங்க மேரேஜுக்கு அப்புறம் அவங்க இங்க தனியா வாழறதுக்காக அவங்களுடைய அம்மாவான கைகேயி சீதாக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்களாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். உள்ள போய் நமக்கு வந்து நிறைய ஸ்பேஸ்லாம் இருக்கும். அங்க உட்காந்து நம்ம வந்து மெடிடேட்
மெடிடேஷன் கூட பண்ணலாம். அந்த அளவு சத்தமே இல்லாமல் நல்லா அமைதியாக இருக்கும் இந்த இடம். ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இதை வந்து ரினோவேட் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த இடங்கள்லாம் பார்த்து முடிக்கிச்சு நமக்கு ஆல்மோஸ்ட் லஞ்ச் அவர் வந்துடும். லஞ்ச் எங்கே சாப்பிடலாம்னா அந்த கனக் பவன் பக்கத்துலேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்கும், அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அயோத்தியாவில் 2 ஸ்பாட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராம ஜென்மபூமி, அதை சுற்றி இருக்கிற கோவில்கள் இடங்கள்லாம் பார்க்கறது. இன்னொன்று வந்து அந்த சரையு நதி இருக்குது. சரையு நதியோடைய கரையோரம் இருக்கிற சில கோவில்கள்லாம் இருக்குது, அந்த காட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குது. ஸோ இந்த 2 இடத்தையும் ஒன்று வந்து மார்னிங் வச்சுக்கோங்க, இன்னொன்று வந்து ஈவினிங் வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த சரையு நதியில் இருக்கிற இடங்கள்லாம் பார்க்கறது ஈவினிங் டைமில் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ லஞ்ச் முடிச்சப்பறம் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா நாகேஸ்வரநாத் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது. இந்த சரையு நதி கிட்டே இருக்கு, அந்த கோவிலுக்கு தான் போக போகிறோம். இது ஒரு சிவன் கோவில். இந்த கோவில் யார் கட்டியிருக்காங்கன்னா ராமரோட பையனான, ராமருக்கு 2 பசங்க இருக்காங்க, லவா குஷான்னு. இந்த குஷா அப்படின்னு சொல்லி இந்த பையன் தான் வந்து இந்த இடத்துல இந்த கோவிலை கட்டியிருக்காரு. அவருடைய ஒய்ஃபான நாகதேவதையை மக்கள் வழிபடணும் அப்படின்றதுக்காக அவர் நினைவா இந்த நாகேஸ்வரநாதர் கோவிலை கட்டியிருக்காங்க. ராமர்லாம் வாழ்ந்த காலத்துக்கு அப்புறமா அயோத்தியா நகரம் வந்து பெரும் காடா மாறிடுச்சா. அதுக்கப்புறமா விக்ரமாதித்தன் ஒரு ராஜா வந்தாராம். அவர் வந்து இந்த கோவிலை பார்த்துட்டு தான் இந்த இடம் வந்து அயோத்தியா நகரம் அப்படின்னு சொல்லி பின்காலத்துல வந்து ஐடென்டிஃபை பண்ணாராம். அதனால இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்து கோவில். ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்து முடிச்சப்பறம் நம்ம எங்க போக போறோம்னா அது பக்கத்திலே இருக்கிற ராம் கி பைடி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா முன்காலத்துல வந்து இந்த சரையு நதியில நம்ம வந்து குளிக்கணும் அப்படின்னா குளிக்க முடியாம போயிடுமா. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து வெள்ளம் அதிகமா இருக்குமா, அடுத்த நாள் வெள்ளம் கம்மியாயிடுமா, ஆனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வெள்ளம் அதிகமாயிடுமா. எராட்டிக்கா இந்த இடம் இருக்கிறதுனால இந்த ராம் கி பைடின்னு சொல்லி ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் கட்டியிருக்காங்க. சரையு நதியை கொஞ்சம் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு லேக் மாதிரி தான் இந்த இடம். அங்க வந்து காட்ஸ்லாம் கட்டியிருக்காங்க, அதாவது படித்துறைகள்லாம் கட்டிட்டு இங்க வந்து பில்கிரிம்ஸ்லாம் வந்தாங்கன்னா பீஸ்ஃபுல்லா குளிச்சுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக. இந்த இடத்தோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஈவினிங் 7-8 மணிக்கு மேலே இங்கே வந்து ஒரு லேசர் ஷோ ஒன்று நடத்துவாங்க. அது ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. மற்ற இடங்கள்லாம் பார்த்து முடிச்ச உடனே திருப்பி ஃபைனலாக வந்து ராம் கி பைடிக்கே வந்து அந்த லேசர் ஷோவை நம்ம வந்து பார்த்துருவோம். இந்த ராம் கி பைடி நாங்கள் போகச்சே ரொம்ப சுமாராக இருந்தது. இப்போ ரீசெண்டாக ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. மறக்காமல் நீங்கள் அங்கே வந்து போயிட்டு வாங்க. இந்த சரையு நதியில் பார்த்தீங்கன்னா நிறைய காட்ஸ் படித்துறைகள் இருக்கும். ராம் காட், லக்ஷ்மண் காட், சரையு காட், ஜான்கி காட் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். ஒவ்வொரு இடமா நீங்கள் வந்து பார்த்துட்டு வரலாம். இதில் ஒரு காட் என்னென்னா நயா காட்னு ரீசெண்டாக டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த காட் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரையு நதியில குளிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்க வந்து போய் குளிச்சுட்டு வாங்க. இந்த நயா காட் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சரையு காட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து போக போறோம். இந்த இடத்துக்கு வரச்சே ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இந்த சன்செட் டைம் ஆயிடும். 6:30 மணிக்கு மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்த்தி டெய்லி நடக்கும். கங்கா ஆர்த்தின்னு சொல்லிட்டு நம்ம காசியில் பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே வந்து சரையு ஆர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நடத்துவாங்க. அதுவும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் அதை வந்து அட்டன் பண்ணுங்க. நீங்கள் இந்த சரையு ஆர்த்தி முடிச்சப்புறம் திருப்பி ராம் கி பைடிக்கே வந்து அந்த லேசர் ஷோ பார்த்துருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 7:30-8 o'clock நீங்கள் வந்து அயோத்தியா ஃபுல்லுமே பார்த்து முடிச்சிடலாம். இதை தவிர ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நமக்கு வந்து குப்தார் காட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சப்போஸ் மார்னிங் டைம் உங்களுக்கு டைம் இருந்தது, அதாவது அனுமார் கோவில், ராம் ஜென்மபூமி கோவில் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா இந்த 15 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்துருங்க குப்தார் காட்னு. இந்த குப்தர் காட்டில் தான் ராமர் வந்து கடைசியாக ஜலசமாதி அடைஞ்சாராம். அதுதான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி. இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரதுக்கு ஆட்டோ சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees 120 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. 2 and fro போயிட்டு வர மாதிரி பேசிக்கோங்க. இந்த இடங்கள்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் போகலாம் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வரீங்க, இல்லை ஏர்போர்ட் வரீங்க, இல்லை பஸ் ஸ்டாண்ட் வரீங்க, எங்கேன்னு வந்தாலும் ஆட்டோஸ் இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கும், டாக்ஸியும் இருக்கும். உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அது ஷேர் ஆட்டோ மாதிரி ரன் பண்ணுவாங்க. டுக் டுக்னு சொல்லுவாங்க. ரொம்ப சீப்பாக இருக்கும் கொஞ்சம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ டுக் டுக் எடுத்துட்டு முதல்ல அந்த அனுமான் காடி அந்த இடத்துக்கு வந்துடுங்க. அனுமான் காடியிலேருந்து நீங்கள் வந்து ராம் ஜென்மபூமிக்கு நடந்தே போயிடலாம். ராம் ஜென்மபூமியிலேருந்து தசரத மஹால், கனக பவன், இது 4 இடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தே நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா கனக பவன்லேருந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நாகேஸ்வரநாத் கோவில் போகிறோம் இல்லைங்களா, அங்கேக்கு திருப்பி அந்த டுக் டுக்கே புக் பண்ணிக்கோங்க. 10 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு. மற்ற இடங்கள்லாம் அந்த காட் செக்ஷன்லாம் நீங்கள் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகலாம். 10 ரூபாய் 5 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஷேர் ஆட்டோவில் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி போயிடலாம்.
குப்தர் காட்டுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் 100 rupees to 1 crore ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஈவினிங் 8 o'clock நீங்கள் ஃபுல் அயோத்தியாவும் பார்த்து முடிச்சிடலாம். சரி, இப்போ நம்ம வந்து எங்கே தங்குறது அப்படின்றத நம்ம வந்து சொல்லிடலாம். என்னுடைய சஜஷன் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து அயோத்தியா வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணியால வெறும் அந்த கோவில் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. கோவிலை சுற்றி இருக்கிற இடங்க ஃபெசிலிட்டிஸோ இல்லை லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸோ இதெல்லாம் வந்து பழைய மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போவே க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேருக்கு மேலே ஒவ்வொரு நாளும் வராங்களாம். அதனால் அது எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இடங்கள் ஹோட்டல்ஸ்லாம் கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ஒரே நாளில் மார்னிங் நீங்கள் போயிட்டு ஈவினிங்கே நீங்கள் வந்து அங்கேயே ரிட்டர்ன் ஆகிடுச்சு தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஆப்ஷன். அப்படி இல்லை நீங்கள் தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அயோத்தியா பைபாஸில் லக்ஸரி ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. ஹோட்டல் ராமாயணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்டு ரீசெண்டாக போச்சு, அங்கே தான் தங்கினாரு, நல்லா இருந்தது அப்படின்னாரு. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த அனுமார் கோவில் பக்கத்தில் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது. நாங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி போகச்சு அந்த இடத்துல தான் தங்கினோம். குவாலிட்டியாக இருந்தது, நல்ல டீசெண்டாக இருந்தது. மற்றபடி அந்த இடத்துல ஹோட்டல் சார்ஜஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 1000 to 2000 rupeesக்குள்ளே சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இந்த லக்ஸரி ஹோட்டல்ஸ்லாம் 3000 4000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து எப்படி அயோத்தியாவுக்கு போகிறது அப்படின்றத பார்த்துடலாம். சென்னையிலேருந்து, அதாவது ராமநாதபுரத்துலேருந்து ஸ்ரத்தா சேது எக்ஸ்பிரஸ்னு ஒன்று கிளம்புது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பிரஸ் தான். மண்டே அன்னைக்கு சென்னை எக்மோர்லேருந்து 1 PM மத்தியானம் 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அயோத்தியா போகிறதுக்கு ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 35 to 36 hours ஆகும். வெட்னஸ்டே தான், வெட்னஸ்டே ஏர்லி மார்னிங் 4 o'clock அந்த மாதிரி போய் சேர்ந்துடும் நம்ம. ஸோ 4 o'clock போகிறது அப்படின்னா நீங்கள் நேராக ஒரு 6 மணிக்கு அந்த டைமுக்குள்ள ஹனுமான் கடி டெம்பிளுக்கு வந்து உங்களுடைய டூரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரி, அயோத்தியாவில் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு ஒரு 9 மணிக்கு முடிக்கிறீங்கன்னா அதே ட்ரெயின் அந்த ஸ்ரத்தா சேது எக்ஸ்பிரஸே திரும்பியும் வந்து ஃபியூச்சரில் ராமநாதபுரத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் அந்த மண்டபத்தில் பிரிட்ஜ் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகும். இந்த ட்ரெயின் வெட்னஸ்டே நைட்டு 11 மணிக்கு அயோத்தியாவில் கிளம்புது. ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் 1 மணிக்கே நமக்கு வந்து சென்னையில் வந்து ரீச் ஆயிடலாம் நம்ம. இது ட்ரெயினோடைய ஆப்ஷன். ஒரே ட்ரெயின் இருக்குது, டைரக்ட் ட்ரெயின் இருக்குது, இதை புக் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம. சவுத் இந்தியாவுக்கு எப்படி திருப்பதியோ அதே மாதிரி நார்த் இந்தியாவுக்கு அயோத்தியா அந்த மாதிரி அவங்க வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய கூட்டங்கள் கண்டிப்பாக வரும். அதனால ஃபியூச்சரில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய ட்ரெயின்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. டெல்லியிலேருந்து ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கூட நமக்கு அயோத்தியாவுக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா லக்னோலேருந்து ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அது மூலமாக நம்ம வந்து அயோத்தியாவுக்கு போகலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் நம்ம வந்து போகலாம். பெஸ்ட் ஆப்ஷன் அதுதான். ஏன்னா 2 hours நீங்கள் போயிட்டு ரீச் ஆகிடலாம். February 1, 2024 பார்த்தீங்கன்னா மேஜர் சிட்டிஸ் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, டெல்லி இந்த இடங்கள்லாம் நமக்கு வந்து ஃப்ளைட்லாம் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டெய்லி ஃப்ளைட்ஸ் ஒரு ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளைட்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. பஸ்ஸில் போனோம் அப்படின்னா நீங்கள் லக்னோக்கு போயிடுங்க. லக்னோலேருந்து பஸ்ஸஸ்லாம் நிறைய இருக்குது. யூபியில் பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா வந்து ஃப்ரீக்வன்சியும் கம்மியாக இருக்கும், குவாலிட்டியும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. 4th ஆப்ஷன் நம்மளே ஓன் வெஹிக்கிளில் போகிறது. எஸ் போகலாம். நம்ம ரோட் டிரான்ஸ்போர்ட்லாம் நிறைய இருக்குது. நம்ம வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு போனோம்னா கூட போகலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து பட்ஜெட் எவ்வளோ அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு 1500 to 2000 rupees சார்ஜ் ஆகும் பர் பர்சனுக்கு. சப்போஸ் நீங்கள் தங்கினீங்க அப்படின்னா, அப்படி தங்கலை அப்படின்னா ஃபுட்டு அண்ட் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் உள்ள ஆட்டோஸ் சார்ஜஸ் இதெல்லாம் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 500க்கு மேலே செலவாகாது. இதை தவிர்த்து நம்ம அங்கே போகிற ட்ரெயின் டிக்கெட் ஆர் ஃப்ளைட் டிக்கெட் சார்ஜஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு எதனா கிளாரிஃபிகேஷன் இருந்தது, கொஸ்டின்ஸ் இருந்தது, ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் கொடுங்க. கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். குட் பை.